நேயர்கள் அனைவருக்கும் கல்வடங்கம் டாக்டர் சத்யநாராயண சர்மாவின் இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சனிப்பயிற்சி பற்றி பார்க்க போகிறோம். சனிப்பயிற்சி பலன்கள் 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். சனிப்பயிற்சி இந்த தடவை மாசி மாதம் 22ஆம் தேதி அன்று, ஆங்கிலப்படி மார்ச் மாதம் 6ஆம் தேதி அன்று வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பூரட்டாதி 3வது பாதத்திலிருந்து பூரட்டாதி 4வது பாதமாக கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு சஞ்சாரம் செய்ய போகிறார். இந்த பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை 12 ராசிக்கும் தரப்போகிறது அப்படின்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். குருவை பொறுத்தவரை அவர் எல்லாருக்குமே ஏதாவது ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இருப்பார். ஏதாவது ஒரு வகையில் கெடுபலன்களை தந்தோ அல்லது நல்ல பலன்களை தந்தோ ஜாதகருக்கு ஒரு பாடத்தை புகட்டுவார். 12 ராசிக்குமே பாடத்தை சொன்னாலும் குறிப்பிட்ட ஒரு 6 ராசிக்கு மாத்திரம் சனி பகவான் இந்த தடவை ஒரு ஸ்பெஷல் கோச்சிங் கிளாஸ் வச்சுருக்கார். எந்த 6 ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7 சனி பிடித்துள்ள கும்பம், மீனம், மேஷம் ஆகிய 3 ராசிகளும், அர்த்தாஷ்டம சனி என்று சொல்லப்படுகின்ற 4வது வீட்டில் சனி இருக்கின்ற தனுசு ராசி அன்பர்களுக்கும், கண்டக சனி என்று சொல்லப்படுகின்ற 7வது வீட்டில் சனி இருக்கின்ற கன்னி ராசி அன்பர்களுக்கும், அஷ்டம சனி என்று சொல்லப்படுகின்ற 8வது வீட்டில் சனி இருக்கின்ற சிம்ம ராசி அன்பர்களுக்கும் அந்த ஸ்பெஷல் கிளாஸ். வாழ்க்கை பாடம் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெவி சிலபஸாக இருக்கும். பொதுவாக நம்ம ஒரு வகுப்பில் சில நல்ல மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் பிரத்யேகமாக அதிகப்படியான பாடங்களை சொல்லிக் கொடுப்பது வழக்கம். இது பள்ளிக்கூடங்களில் இருக்கிற வழக்கம். அதே மாதிரி தான் சனி பகவான் இந்த 6 ராசிக்காரர்களுக்கும் ஒரு சோதனை, ஒரு புதிய பாடத்தை எடுக்கப் போகிறார். அந்த 6 ராசிக்காரர்களும் கொஞ்சம் இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் மகர ராசிக்கு ஒரு ரிலீஃப், அந்த ஸ்பெஷல் கிளாஸ் அவங்க தாண்டி வந்துட்டாங்க. மகர ராசிக்கு 7 சனியிலிருந்து விடுதலை. அதே மாதிரி கடகராசிக்கு அஷ்டம சனியிலேருந்து விடுதலை. சிம்ம ராசிக்கு இப்போதான் அஷ்டம சனி பிடிச்சிருக்கு. ஆகவே இந்த சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, பொதுவாகவே சனி பகவான் சரராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் அதிகமான கெடுபலன்களை தருவார். அதுக்கு அடுத்ததாக ஸ்திர ராசி அன்பர்கள், அதுக்கப்புறம்தான் உபய ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் குறைவான கெடுபலன்களை தருவார், அல்லது அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியான பாடத்திட்டத்தை வச்சிருப்பார். இப்போ மேஷ ராசிக்கு அது சரராசி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அந்த 7 சனி அவங்களுக்கு கெடுபலனை அதிகமாக தரும். அதே நேரத்தில் கும்ப ராசி அப்படிங்கிறது ஸ்திர லக்னமாக இருக்கிறதுனால கொஞ்சம் மீடியமான கெடுபலன்கள். மீன ராசிக்கு பொதுவாகவே 7 சனியாக இருந்தாலுமே அது உபய ராசியாக இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். ஆகவே இந்த சனி பயிற்சி பலன்கள் எந்த மாதிரியான பாடத்திட்டத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் நல்லது கெட்டதை போதிக்க போகிறது அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த சனி தோஷம் உள்ள ஜாதகம், அந்த 6 ராசி சொன்னேன்ல, அந்த 6 ராசிக்காரர்கள் ஒரு சின்ன பரிகாரம் பண்ணால் நல்லது. தோஷ பரிகாரம், சனி தோஷ பரிகாரம். பொதுவாக அந்த சனி பகவானுக்கு ரெக்கமெண்டேஷன்லாம் பிடிக்காது.
பொதுவாக சனி பகவானை எடுத்துட்டிங்கன்னா அவருக்கு இந்த சிபாரிசு ரெக்கமெண்டேஷன் இதெல்லாம் பிடிக்காது. அதனால் நீங்கள் தோஷ பரிகாரத்துக்கு சனி பகவானை விட சிவபெருமானின் விநாயகர், அனுமன் போன்ற கடவுள்களை வணங்கி வழிபட்டு வந்தால் ஓரளவுக்கு சனி பயிற்சி அல்லது சனியினால் ஏற்படுகின்ற தோஷங்கள் விலகும். பொதுவாக பிரதோஷத்தன்று சிவபெருமானை வழிபட்டு வந்தால் சனியினால் ஏற்படுகின்ற தோஷங்கள் வெகுவாக குறையும். ஏன்னா பிரதோஷத்தன்னைக்கு சனி பகவானும் அங்கே சிவபெருமானை வணங்க வருவார் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதனால் பிரதோஷ வழிபாடு பொதுவாக எல்லா கிரகங்களின் தோஷங்களையும் நிவர்த்தி செய்யும். அந்த வகையில் சனி பகவானுடைய தோஷத்தையும் நிவர்த்தி செய்யும். அதே மாதிரி சனி பகவானுக்கு கருப்பு துணியில் எள்ளை கட்டி, கருப்பு எள்ளாக இருந்தால் நல்லது, நல்லெண்ணெயில் ஒரு மண் விளக்கில் பஞ்சுத்திரி போட்டு அதை ஏற்றி வரலாம். அதே நேரத்தில் தான தர்மங்கள் செய்வதனால் சனியை கொஞ்சம் நம்ம சமாளிச்சிடலாம். சனியோட பார்வையில் நம்ம நல்ல பெயர் எடுக்கலாம். அதனால் ஏழைகளுக்கு தானம் செய்யலாம். தான தர்மங்கள் செய்கிறது, அதுவும் குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கு தானம் செய்கிறது அப்படிங்கிறது சனிக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அதன் மூலமாக சனியை நம்ம கவர முடியும், நம்முடைய தோஷங்களை நிவர்த்தி செய்ய முடியும். பொதுவாக இந்த 6 ராசிகள் சொன்னேன்ல, அந்த 6 ராசிக்காரர்கள் பிரதோஷத்தன்னைக்கு ராத்திரி ஏதாவது கருப்பு உடை அணிந்து படுத்து காலையில் அந்த கருப்பு உடையை யாராவது ஒரு எளிமையானவர்களுக்கு, வயோதிகர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு தானமாக கொடுத்தால் மிக சிறந்த நிவாரணமாகும். அதே மாதிரி பச்சரிசி அதில் கொஞ்சம் கருப்பு எள்ளை போட்டு ஒரு பொங்கல் செய்து அதில் தயிரை விட்டு பிசைஞ்சு அதை காக்காய்க்கு போட்டால் சனி தோஷம் விலகும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அல்லது சனியினால் ஏற்படுகின்ற தோஷத்தோட வேல்யூ குறையும். ஆகவே சனி யாருக்கெல்லாம் இந்த 6 ராசிக்காரர்கள் தோஷ நிவர்த்தி அல்லது ஏதாவது எளியவர்களுக்கு தானம் செய்வதன் மூலமாக தங்களுடைய தோஷங்களை குறைத்து கொள்ளலாம். சரி, வாங்க ஒவ்வொரு ராசியாக எப்படிப்பட்ட பலன்களை அவங்க பெறப்போகிறார்கள் அப்படின்னு பார்க்கலாம். அன்பிற்கினிய கும்பராசி அன்பர்களே, வருகின்ற மார்ச் மாதம் 6ஆம் தேதி என்று நடைபெற இருக்கின்ற சனி பயிற்சியானது எப்படிப்பட்ட பலன்களை கும்பராசிக்கு தரப்போகின்றது அப்படின்னு பார்க்கலாம். கும்பராசிக்கு இப்போ பாத சனி நடந்து கொண்டிருக்கின்றது. அதாவது 7.5 சனியில் ஒரு 2.5 வருடங்கள் நடந்து முடிந்திருக்கின்றது. தற்சமயம் 2வது வீட்டில் தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற இடத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். சனி கும்ப ராசிக்கு 11 மற்றும் 12ஆம் வீட்டு அதிபதியாகவும் வருகிறார். இந்த இடத்துல சனி பகவான் தன்னுடைய நட்பு வீட்டில் இருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு தான் கும்பராசியை பொறுத்தவரை. ஆனாலும் 7.5 சனி விதியின்படி ஜென்ம சனியை விட 2வது சனி 7.5 சனி கொஞ்சம் படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக பயப்படலாம் வேண்டாம். ஏன்னா ராசியாதிபதியே சனி தான். தான் வீட்டுக்கு சனி பெரிய பாதிப்பை தரமாட்டார். அதே நேரத்தில் சனி பகவான் சர ராசியில் இருக்கின்ற போது அதிகமான பாதிப்பை தருவார். ஸ்திர ராசியில் சுமாரான பாதிப்பும், உபய ராசியில் மிக குறைவான பாதிப்பையும் தருவார். அந்த வகையில் இப்போ ஸ்திர ராசியில் கும்ப ராசியில் சஞ்சாரம் செய்கின்ற சனி பகவான்
கொஞ்சம் குறைவான பாதிப்பை தான் கும்பராசிக்கு தரப்போகிறார். இப்போ கும்பராசியை பொறுத்தவரை ரெண்டாவது வீடுங்கிறது நேத்திரஸ்தானம்னு சொல்லுவாங்க. அதனால் குறிப்பாக கும்பராசி அன்பர்கள் கண் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கண் மறைக்கிறது, வண்டி ஓட்டும்போது எதிர்த்தாப்பில் வர்ற விளக்குகள் கண்ணை மறைக்கிறது அப்படின்னா முதல்ல அந்த கேட்ராக்ட் ஆப்ரேஷன் சம்பந்தமான விஷயங்களில் கவனம் செலுத்தணும். கண்ணில் சின்ன பாதிப்பு இருந்தாலும் உடனுக்குடன் அதை சரி செய்ய வேண்டியது மிக மிக அவசியமானது. ஏன்னா சனி பகவான் செலவு செய்யத்தானே அங்கே வந்திருக்கார். 12வது வீட்டு அதிபதியாச்சே. பண வரவு அதிகமாக இருக்கும், ஆனாலும் செலவுகள் முந்தி செல்லுகின்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கணும். ஏன்னா பகைவர்கள் அதிகமாக இருந்தால் நிம்மதி போயிடும். பகைவர்களை உருவாக்காமல் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது சனி பகவான் கொஞ்சம் குறைவான பலனை, கெடுபலனை தருவதாக அமையும். அப்போது நம்மளுடைய சில குணாதிசயங்களை மாற்றிக்கிறதும் இந்த காலகட்டத்தில் மிக மிக முக்கியமானது. அந்த வகையில் கும்ப ராசியை பொறுத்தவரை அது நட்பு ராசியில் இருக்கிறதுனாலையும் பண வரவு சிறப்பாக இருக்கும். தனஸ்தானத்தில் போய் சனி உட்கார்ந்துருக்கார். சனியை பொறுத்தவரை தான் இருக்கின்ற இடத்திற்கு சிறப்பான பலனையும் பார்க்கின்ற இடத்தை பாழ் செய்கின்ற ஒரு சூழ்நிலையும் தான் இருக்கும். அந்த வகையில் சனி பகவான் இப்போ 2வது வீட்டில் ஓரளவுக்கு பண வரவை தந்து தான் இருப்பார். பண கஷ்டத்தெல்லாம் ஏற்படுத்த மாட்டார். ஆனால் என்ன, செலவு அதிகமாகிடும். விரையாதிபதி இல்லை. அப்போது நம்ம செலவு என்பது வரவை முந்தி செல்லுகின்ற ஒரு காலகட்டமாக தான் இருக்கும். எப்போவுமே நம்ம கையில் இருக்கிற பணத்தை செலவு செய்வதற்கு பட்ஜெட் போட்டால் அது 2 மடங்கு ஆகிடும். திட்டமிட்டபடி எதுவும் செய்ய முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிற ஒரு காலகட்டம் தான் இது. அதே நேரத்தில் செலவுகள் திடீர்னு வரும். ஏன்னா நம்ம கையில் இருக்கிற பணத்துக்கு திட்டமிடலாம், ஆனால் செலவுகளை நம்ம திட்டமிட முடியாத அளவுக்கு திடீர்னு வீட்டில் இருக்கிற ஏதாவது உபகரணங்கள் பாதிப்பை தரலாம். நம்ம தினசரி பயன்படுத்துகிற வண்டி கூட நமக்கு சரியான நேரத்தில் காலை வாரி விட்டுரும். ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையை ஏற்படுத்தி அதுக்கு ஒரு செலவை வைக்கும். இதெல்லாம் நம்ம பட்ஜெட்டில் கொண்டு வர முடியாதில்ல. ஆகவே நம்ம இந்த காலகட்டத்தில் சனி பகவான் உங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை நடத்த போகிறார். வருமானம் இருந்தாலும் சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கணும். ஒரு 5% சேமிப்பில் போட்டால் தான் எதிர்பாராத செலவுகளை சந்திப்பதற்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய பாடத்தை நடத்த போகிறார். அதே மாதிரி வார்த்தைகளை அளந்து பேசணும். ஏன்னா வாழ்க்கையில் நம்ம பேசுகிற வார்த்தைகள் அப்படியே நெஞ்சில் பதிஞ்சிரும். அப்போது நம்ம எதிரிகளை உருவாக்காமல் நட்புகளை பேணி காத்தோன்னா இந்த காலகட்டத்தில் அது பெரிய உதவியாக இருக்கும். வாழ்க்கையிலே நிம்மதி கிடைக்கும். அடுத்ததாக குடும்பத்திலையும் சின்ன சின்ன சலசலப்புகள் வரும். ஏன்னா குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கார். அவங்க ஏதாவது செலவு செய்யறதுக்கு கணக்கு போட்டு வச்சுருப்பாங்க. அவங்களோட எதிர்பார்ப்பு வேறு மாதிரியாக இருக்கும். உங்களுக்கு தானே வீட்டு பொருளாதாரம் தெரியும். அவங்களுக்கு தேவை தான் முன்னாடி நிற்கும். உங்களுக்கு எது முக்கியம், எந்த செலவுகள் முக்கியம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் நீங்கள் சில முடிவுகள் எடுக்கும்போது அது குடும்பத்தில் ஒரு சின்ன பிரச்சனையை உருவாக்கும். நான் கேட்குற ஒரு விஷயம் கூட நீங்கள் பண்ண மாட்டேங்கிற அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரும். இதெல்லாம் அந்தந்த நேரத்தில் சமாளிக்கிற விதத்தில் சமாளிக்கணும், அவ்வளவுதான். சில சமயங்களில் தேவையில்லாத செலவாக இருந்தாலுமே அது குடும்ப உறவுகளை பலப்படுத்தும் அப்படின்னா பரவாயில்ல, விட்டு கொடுக்கலாம். ஏன்னா விட்டு கொடுத்தவர் கெட்டு போனதில்லை. அதே மாதிரி முகம், கண், காது, அதே மாதிரி தொண்டை போன்ற விஷயங்களில் ஏதாவது பிரச்சனைகள் சரியாகும்.
தைராய்டு போன்ற பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. பொதுவாக இந்த காலகட்டத்தில் கலைத்துறையில் ஈடுபடுகின்றவர்கள், அரசியலில் ஈடுபடுகின்றவர்கள், இலக்கியத்துறையில் ஈடுபடுகின்றவர்களுக்கு கொஞ்சம் சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். அவங்க எதிர்பார்த்ததை விட பணம் வருதோ இல்லையோ புகழ் வருகின்ற காலகட்டமாக இருக்கும். அவர்களுடைய எண்ணங்களை மற்றவர்களுக்கு புரிய வைக்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம கலைத்துறையில் இருக்கிறவங்க அவங்களுடைய திறமை வெளிப்பட்டால் தானே அவங்களுக்கு புகழ் கிடைக்கும், பணம் கிடைக்கும். வெறும் பணத்தை மாத்திரம் நம்பி நம்ம திறமையை வெளிப்படுத்தாட்டா அது நீண்ட நாட்கள் தொடர்ந்து நம்ம கலைத்துறையில் இருப்பதற்கு முடியாமல் போயிடும். அப்போ கலைத்துறையை பொறுத்தவரை புகழ், பெருமை, திறமை இதெல்லாம் மிக மிக முக்கியமானது. அதை வெளிப்படுத்துகின்ற ஒரு நல்ல நேரமாக இந்த நேரம் அமையும். ஆகவே கும்ப ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தை சரியான முறையில் பயன்படுத்திக்கணும். கண்டிப்பாக சனியினால் சில பாதிப்புகள் இருக்கும், நம்ம பணத்தை துரத்துற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும், அது வேற. ஆனாலும் நம்முடைய நிம்மதி தான் முக்கியம், மகிழ்ச்சி தான் முக்கியம், குடும்பத்தோட சந்தோஷம்தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் கூடவே நமக்கு வரணும். குறிப்பாக இந்த காலகட்டத்தில் 2வது வீட்டில் சனி பகவான் இருக்கிறதுனால சில பேருக்கு திருமணம் தடைப்பட்டு அது திருமணமாக சந்தோஷமாக முடிகின்ற ஒரு சூழலும் இருக்கும். என்னடா முதல்ல தடையாச்சேன்னு பயப்படாதீங்க. லேசாக தடை ஏற்படுத்தி அதன் மூலமாக சில புரிதலை உருவாக்குகின்ற காலமாக இது இருக்கும். பொதுவாக சனி 2வது வீட்டில் இருந்தாலும் பெரிய அளவுக்கு பாதிப்பு தரமாட்டார். காரணம் என்னென்னா, அவர் நட்பு வீட்டில் உட்கார்ந்துருக்கார், ராசியாதிபதியும் அவர் தான், அதே நேரத்தில் குருவோட பார்வையும் இருக்குது. அதனால் பெரிய கெடுபலனெல்லாம் செய்ய மாட்டார். ஆனாலும் கொஞ்சம் நம்ம பேசுகிற வார்த்தைகளை அளந்து பேசணும். நம்ம உரிமையோடு சில விஷயங்களை சொன்னாலும் எதிராளிகளுக்கு எந்த அளவுக்கு அதில் உரிமை இருக்குது, எந்த அளவுக்கு அவர்கள் அதில் உரிமையை தருவார்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் குடும்பஸ்தரையும் சரி சில சின்ன சலசலப்புகள் வந்தாலும் அதே நேரத்தில் குடும்பத்தில் சில சலசலப்புகள் வரும், அது வந்து போகும்னு வச்சுக்கோங்களேன். பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்க வாய்ப்பில்லை. ஏற்கனவே பார்த்தோம், பணம் வரும், கூடவே செலவும் வரும்னு பார்த்தோம். ஆகவே இந்த சனி பயிற்சியானது கும்பராசியை பொறுத்தவரை அந்த சனியுடைய பார்வையானது மிக மிக முக்கியமானது. 4, 8, 11 ஆகிய இடங்களை சனி பகவான் பார்க்கிறார். அப்போ அந்த 4வது இடம் என்பது சுகஸ்தானம், ஜாதகருடைய தாயார் பற்றி சொல்லுகின்ற இடம். அதே நேரத்தில் படிப்பு பற்றி சொல்லுகின்ற இடம். இந்த இடத்துலலாம் இந்த சனி பகவான் சஞ்சாரம் செய்கின்ற காரணத்தினால் படிப்பில் சின்ன சின்ன தடைகள் ஏற்படலாம், படிப்பில் கவன சிதைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இல்லை நம்ம நினச்ச கல்லூரி, நம்ம நினச்ச பாடப்பிரிவு கிடைக்காம போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் மாணவர்களுக்கு, இந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் மிகப்பெரிய எதிர்பாராத முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. தேவையில்லாத ஒரு சின்ன சின்ன தடைகள், இடைஞ்சல்கள் இருக்குமே தவிர வளர்ச்சி என்பது வேகமாக இருக்காது, மெதுவாக தான் இருக்கும். சனி மந்தக்காரன் அல்லவா, மெதுவாக தான் இருக்கும். அதே நேரத்தில் சனி பகவான் 8வது வீட்டை பார்க்கறது அப்படிங்கிறது ஆயுள் கெட்டின்னு சொல்லலாம். ஆனால் கூடவே நம்முடைய அந்தஸ்து, கௌரவம் போன்ற விஷயங்களில் ஏதாவது ஒரு சின்ன சரிவை பார்க்க வேண்டியிருக்கும். இதுவரைக்கும் நம்ம முன்னாடி எதிர்த்து பேசாதவன் இப்போது எதிர்த்து பேசுகின்ற ஒரு தன்மையை பார்க்கலாம்.
ஏன் திடீர்னு நமக்கு இந்த மாதிரி ஒரு சரிவு அப்படிங்கிற கேள்வி நம்ம மனசுலேயே ஏற்படும். அதே நேரத்தில் லாபஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 11வது இடத்துல சனி பார்க்கறதுனால தொழில் வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு கொஞ்சம் தேவையில்லாத பிரச்சனைகள் அல்லது பண தட்டுப்பாடு அல்லது நம்ம கடன் கொடுத்தவர்கள் நமக்கு திருப்பி தருகின்ற நேரத்தில் தராமல் இருக்கிறது போன்ற விஷயங்கள் வரும். கொஞ்சம் பண விஷயத்தில் கராராக இருக்கணும். எப்போவுமே கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் உறவாக இருந்தாலும் அது முறிவதற்கு வாய்ப்பு இருக்குது. பண விஷயத்தில் கொஞ்சம் நம்ம யோசித்து கொடுக்கணும், இல்லை கொடுத்ததுக்கப்புறம் யோசிக்கக்கூடாது அதை பற்றி. அதே நேரத்தில் நம்ம தேவையில்லாமல் யாருக்கும் பணத்திற்காக ஜாமீன் கையெழுத்து போடுறது போன்ற விஷயங்களை இந்த நேரத்தில் செய்யக்கூடாது. பண விஷயத்தில் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே நேரத்தில் முகம் சார்ந்த, ஏன்னா 2வது வீட்டில் சனி பகவான் இருக்கிறதுனால முகம் சார்ந்த உடல் ரீதியான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. பல்லு ஏதாவது பிரச்சனை கொடுக்கலாம், இல்லை காது, இல்லை மூக்கு, கண், இந்த மாதிரி ஏதாவது ஒரு உடல் உறுப்பு சம்பந்தமாக சிகிச்சை எடுத்து அதுக்கு பணம் செலவழிக்கின்ற ஒரு காலகட்டமாக இது இருக்கும். பொதுவாகவே இந்த சனி பயிற்சியானது கும்பராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பை தரும் அப்படின்னு சொல்ல முடியாட்டாலும், கடந்த காலங்களை விட கடந்த 5 வருடங்களாக பட்ட கஷ்டங்களிலிருந்து விடுபடுகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். லேசாக அங்கங்கே வளர்ச்சிகள் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். இதுவரைக்கும் நம்ம பட்ட கஷ்டங்கள்லேருந்து மீண்டு வருகின்ற ஒரு தன்மை இருக்கும். இதுவரைக்கும் நம்ம பட்ட கஷ்டங்கள் 5 வருஷமாக நம்ம படித்த பாடங்களுக்கு பரீட்சை எழுத போகிறோம் இந்த 2.5 வருஷம். அதனால் கும்பராசி அன்பர்கள் இந்த 2.5 வருஷத்தை அவங்க எப்படி பயன்படுத்த போகிறாங்க, கடந்த 5 வருடங்களில் நம்ம செஞ்ச தப்பு, நமக்கு பட்ட கஷ்டங்களுக்கு காரணம் என்ன என்று புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு அதை தவிர்த்து வளர்ச்சியை நோக்கி முன்னேறி போகிறார்கள். கண்டிப்பாக இந்த 2.5 வருஷம் கும்பராசி அன்பர்களுக்கு கடந்த ஆண்டுகளை விட சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.